போன வீடியோவில் இஎல்சிபியை ஏன் பேன் பண்ணாங்க, அதோட இடத்துக்கு எப்படி ஆர்சிடி வந்துச்சுன்னு பார்த்தோம். அதெல்லாம் சரி, ஆர்சிடின்னா என்ன, அதை ஏன் ஆர்சிசிபின்னு சொல்கிறோம்னு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் மின்சார மனிதன். ஆர்சிடினா ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர்னு பார்த்தோம். இஎல்சிபி எர்த்தையும் வோல்டேஜையும் பேஸ் பண்ணி ஒர்க் ஆனதால் அது ஃபெயிலியர் ஆச்சு. ஆனால் இந்த ஆர்சிடி எப்படி வேலை செய்யுதுன்னா, ஃபேஸ் கரண்ட்டையும் நியூட்ரல் கரண்ட்டையும் கம்பேர் பண்ணுது. ஒரு சர்க்யூட்டில் ஃபேஸில் எவ்வளோ கரண்ட் போகுதோ நியூட்ரல்லையும் அதே அளவு கரண்ட் ரிட்டர்ன் ஆகி க்ளோஸ் ஆகணும். அப்படி ஆகலைன்னா கரண்ட் எங்கேயோ லீக் ஆகுதுன்னு அர்த்தம். இதை ரெகுலராக மானிட்டர் பண்ணி ஃபேஸ் அண்ட் நியூட்ரல் கரண்ட்டில் வர்ற டிஃப்ரென்ஸை பார்த்து இது சடனாக ட்ரிப் ஆகிடும். ஹியூமன் சேஃப்டியில் இது முதல் இடத்துல இருக்குது. சரி, இப்போ ஆர்சிசிபி மற்றும் ஆர்சிபிஓ பற்றி பார்க்கலாம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இதை கேட்டுட்டு அதுக்கப்புறம் ஆர்சிசிபி பற்றி பார்க்கலாம். இப்போ ஒரு கார் இருக்குது. அந்த காரில் நிறைய மாடல்ஸ் இருக்குது. அதில் ஒரு கார் 1000 சிசி என்ஜின், இன்னொரு கார் 2000 சிசி என்ஜின், இன்னொரு கார் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். ஆனால் இது எல்லாத்தையும் பொதுவான பெயரில் சொல்லணும் அப்படின்னா ஜஸ்ட் இது ஒரு கார். ஆனால் அதோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி பிரித்தா இதில் 3 கார் வரும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் ஹியூமன்ஸை ஷாக்லேருந்து காப்பாற்றுற டிவைஸ்க்கு பேர் ஆர்சிடி. இந்த ஆர்சிடியில் வந்த 3 மாடல்ஸ் தான் இஎல்சிபி, ஆர்சிசிபி, ஆர்சிபிஓ. இதில் இஎல்சிபி மாடல் ஃபெயிலியர்னு நமக்கு தெரியும். மிச்சம் இருக்கிற 2 மாடல்ஸ் பற்றி இப்போ பார்க்கலாம். ஆர்சிசிபின்னா ரெசிடுவல் கரண்ட் சர்க்யூட் பிரேக்கர். ஆர்சிடி ஃபேமிலியில் சக்ஸஸ்ஃபுல் மாடல் தான் இந்த ஆர்சிசிபி. இது என்ன பண்ணும்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபேஸ் கரண்ட் மற்றும் நியூட்ரல் கரண்ட்டை கம்பேர் பண்ணும். ஏதாவது டிஃபரன்ஸ் இருந்தா 0.03 செகண்ட்ல ட்ரிப் பண்ணிடும். இது எதையெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணும்னா ஹியூமன் லைஃப் அண்ட் எலக்ட்ரிக் ஷாக் மட்டும் தான். அப்போ இது ஓவர்லோட், ஷார்ட் சர்க்யூட் மற்றும் வயர் ஹீட்டிங் இதெல்லாம் கண்டுக்காது. இதோட வேலை அது கிடையாது. அதனால ஆர்சிசிபிக்கு முன்னால கண்டிப்பா எம்சிபியை கனெக்ட் பண்ணியே ஆகணும். இது கண்டுக்காத மற்ற விஷயங்களை எம்சிபி பார்த்துக்கும். அடுத்து ஆர்சிபிஓ, ரெசிடுவல் கரண்ட் பிரேக்கர் வித் ஓவர் கரண்ட். சிம்பிளா சொன்னா ஆர்சிபிஓங்கிறது ஆர்சிசிபி பிளஸ் எம்சிபி ரெண்டும் சேர்ந்த அட்வான்ஸ் மாடல். இது என்ன செய்யும்னா ஹியூமன் ஷாக், ஓவர்லோட், ஷார்ட் சர்க்யூட் இது எல்லாத்தையும் ஒத்தையா நின்று பார்த்துக்கிற சிங்கம்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு ஆர்சிடி, ஆர்சிசிபி, ஆர்சிபிஓ பற்றி ரொம்ப தெளிவாக புரிஞ்சிருக்கணும்னு நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் லோடு எப்படி கால்குலேட் பண்ணுறது, என்ன லோடுக்கு என்ன வயர் சூஸ் பண்ணுறதுன்னு தெளிவாக பார்க்கலாம். நான் உங்கள் மின்சார மனிதன்.